இல்ல என்னுடைய கேள்வி பெரிய பார்ட்னர் யார் அப்படின்னா அதிமுக தான். முதலமைச்சர் வேட்பாளர் அவர் தாங்க. அதை சொல்லிட்டாங்க. அதுல மாற்று கருத்துல அதிமுக தலைமையிலன்னு சொல்லிட்டாங்க. எந்த இடத்துல ஒரு காம்ப்ரமைஸ்க்கு வருது? எதிரெதிரா இருந்தவங்க ஒரே ஒரு 3 மாசத்துல ஒண்ணு சேர்றாங்க. தேர்தல் பக்கத்துல இல்லாத சூழல்ல திமுக வீழ்த்த வேண்டும் என்ற விஷயத்துல காம்ப்ரமைஸ் வருது. திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற விஷயத்துல காம்ப்ரமைஸ் வருதுங்க. நான் கேக்குறது அந்த காம்ப்ரமைஸை அமித்ஷா நாங்க ஜூனியர் பார்ட்னரா இருந்து கிரவுண்ட் பண்ணாரா இல்ல இபிஎஸ் நாங்க கூட்டணி அரசை கொடுக்குறோம் அப்படின்னு பண்ணாரா? சார் இந்த ஜூனியர் பார்ட்னர் சீனியர் பார்ட்னர்லாம் எலெக்ஷன் முடிஞ்சு பேச வேண்டிய விஷயம் சார். முதல்ல தேர்தலை ஜெயிக்கணும் சார். தேர்தலை ஜெயிக்கிறதுக்கு எல்லாம் ஒன்னா செயல்படணும் சார். அதுதான் அடுத்த கோலா இருக்கணும் தவிர இவங்க பெருசு நான் பெருசு அவங்க பெருசுலாம் இதுக்கு மேல இந்த கூட்டணியில கிடையாது. டிஃபீட் டிஎம்கே, ஒன் டீம் வில் டிஃபீட் டிஎம்கே. அதற்கான காமன் மினிமம் ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு இன்னும் 2 மாசம் அந்த காமன் மினிமம் ப்ரோக்ராம் வந்துடும். ஆல்ரெடி டிடிவி அவர்களுக்கு அந்த வழி வந்து ஸ்மூத்தா பண்ணப்பட்டு இருக்கு. இன்னும் 2-3 வாரத்துல வந்து ஓபிஎஸ் அவர்களுக்கான வழியும் வந்து ரொம்ப ஸ்மூத்தா ஆயிடும் தான் சொல்றாங்க. கேள்விப்படுற விஷயம். சோ ஒரு அணியாக பெரும் மெகா கூட்டணியை உருவாக்க போறாங்க சார். அதுக்கு எல்லா கட்சிகளுக்கும் அதுல வரதுல ஒரே ப்ரோக்ராம் தான், காமன் மினிமம் ப்ரோக்ராம் தான், டிஃபீட் டிஎம்கே. டிஃபீட் டிஎம்கே ஒரு விஷயத்துல எல்லா கட்சியும் ஒன்னானும் பாக்குறாங்க. அதற்கான இந்த சில விஷயங்கள் என்ன செய்யுங்க பாருங்க சார். 2-3 வருஷமாவே திட்டி அரசியல் பண்ணிட்டு சேரும் போது அதற்கான ஒரு அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் டைம் வரும். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் டைமா தான் இந்த 2 மாசத்தை பாக்குறேன். இன்னும் 2 மாதம் காலத்திலிருந்து பாத்தீங்கன்னா அதிமுகவின் குரலும் ஒன்னாக இருக்கும், பாஜக குரலும் ஒன்னாக இருக்கும். இன்ஃபேக்ட் கூட்டணி இருக்கிற எல்லா கட்சி குரலும் ஒன்னாக தான் இருக்கும். இதுல ஓகே கேட்போம். திரு கார்த்திகேயனும் இணைந்திருக்காரு நினைக்கிறேன். ஓகே, திரும்ப நம்ம அவரை தொடர்பு கொள்ளலாம். திரு ராஜகம்பீரன், அதிமுக தன்னுடைய உறுதியை காட்டுது அப்படின்னு இதில் பார்க்க வேண்டாமா? ஏன்னா வந்து முதல்வர் வேட்பாளர் அப்படின்றத அமித்ஷா சொல்லிட்டார். இப்போ இவங்க சொல்கிறது நாங்கள் எந்த இடத்துல இறங்கி போகலை அப்படின்றத கட்சியினருக்கும் சொல்லக்கூடிய மெசேஜ் அப்படின்னு தானே பார்க்கணும். அது காலையிலேயே டெல்லிக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து செல்கிறார் என்கிற ப்ரோக்ராமை அவங்க ரகசியமாக வைத்திருக்கிற போதே காலையிலேயே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் சட்டப்பேரவையிலே சொல்லிட்டார் இந்த நோக்கத்துக்காக போறாங்கிற வரைக்கும் சொல்றாங்க. அப்ப ரகசியம்னு ஒண்ணு இல்லை, அவர் மறைத்துக் கொண்டதாக நினைத்துக் கொண்டார். எதற்காக அவர் சென்றார், என்ன அடிப்படையில் சென்றார் என்பதை அவர் யாருக்குமே சொல்லல. கட்சி கட்டுக்கோப்பான கட்சிங்கிறாங்க. செங்கோட்டையன் வந்து அதிமுக தான் இருக்கிறாரு, அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினராக தான் இருக்கிறாரு. அவர் தனித்து செயல்படுறாரா இல்லையா? தனிப்பட்ட முறையில் போய் நிதியமைச்சரை சந்திக்கிறார், தனிப்பட்ட முறையில் டெல்லிக்கு போறாரு. என்ன கட்டுக்கோப்பான கட்சி இருக்கிறது? என்ன கொள்கை கோட்பாட்டின் அடிப்படையில் பாஜகவோட எதற்காக பிரிந்தீர்கள், எதற்காக சேர்ந்தீர்கள்? சும்மா திமுக பொது எதிரி அதான் சொல்ற டிஃபீட் டிஎம்கேன்ற ஒரு புள்ளியில சேர்ந்துட்டான் சார். திமுகவை வீழ்த்துவதுனா நீங்க அதற்கு மக்கள்கிட்ட சொல்லுவதற்கு உங்களுக்கு சில கருத்துக்கள் வேணும். நீங்க எதற்காக நீங்க நீட் தேர்வை எதிர்க்கிறதுக்காக வந்து அதுக்காக அந்த கோரிக்கையை வைத்து போறீங்களா? மக்கள் நல பிரச்சனையை முன்வைத்து போகிறீர்களா? எதற்காக நீங்கள் வந்து பாஜகவோடு கூட்டணி போவதற்கு காரணம் என்ன? திமுகவை வீழ்த்துவதுங்கிறது சரி, அது வந்து நீங்க எதிர்க்கட்சி ரகசியம் சொல்லி ஓட்டு வாங்கினீங்கல்ல சார், அது என்ன ரகசியம் சொல்லி கேக்குறாங்க. கூட்டணி வந்திருக்கு சார். அரசாங்கம் மாசத்துக்கு ஒரு வாட்டி சொன்னீங்கல்ல, அந்த இது என்னாச்சுன்னா இந்த மாதிரி நீங்க சொன்ன விஷயம்லாம் செய்யல, அதற்காக ஒரு கூட்டணி செய்யல. திமுக செய்யல, அதிமுக செஞ்சிருமா? அது எலெக்ஷன் ஜெயிச்சா சார் தெரியும். இப்ப ஆட்சியில யாரு இருக்கா? பாஜக இருக்காங்கல்ல, கோரிக்கை வச்சு வென்றுவாங்களா? அந்த ஒரு வருஷம் அதிமுக மேல இந்த அழுத்தம் வரும்ல, நீட்டுக்கு நீங்க என்ன பண்ணீங்கன்னு அழுத்தம் வரும்ல சார். எங்கயாவது உங்க கூட்டணி எங்கயாவது இந்த பாயிண்ட்லயாவது பாஜக நீட்டை வந்து விளக்கம் சொல்லிச்சா? இல்லங்க, அதிமுகவுக்கு அந்த அழுத்தம் வரல. பாஜக மேல வராது. பாஜக கொள்கை தெரியும். நான் எப்படி சொல்றேன்? அதிமுகவோட கொள்கை என்ன? அதிமுக என்ன கொள்கை இருக்கு? நீட் தேர்வை எதிர்க்கறாங்களா? அதிமுகவோட கொள்கை ஒண்ணே ஒண்ணுதான் சார், திமுக வீழ்த்துவது தான். வேற கொள்கை இல்லையா? இதை விட அதிமுக அவமானப்படுத்த முடியாது. அதிமுக சார்ந்து யார் அவமானப்படுத்து? நீங்க அவர் இருக்கிறார், அவர் தான் சொல்லணும். தேர்தல் அரசியல அதிமுக கொள்கை இல்லங்கறாங்க. பிஜேபி தேர்தல் அரசியல சார் கேக்குற விடுங்க, கத்தாதீங்க. கத்தி பேசினா யாரும் பயப்பட மாட்டாங்க. தேர்தல் அரசியலை பொறுத்தவரை திமுக வீழ்த்த வேண்டும் என்பதுதான் அதிமுகவின் கொள்கை. அதுக்காக தான் உருவாக்கி இருக்காங்க. இல்ல அதுல அவர் சொல்றது இந்த கொள்கை எல்லாம் பிரச்சனையா வராதா? இது நாளைக்கு இந்த ஒரு வருஷம் பாஜக பண்ணக்கூடிய சட்ட திட்டங்கள் ஏதாவது நிறைவேற்றினா இவங்க தூக்கி சுமக்கணும், அதுவும் பிரச்சனையா வரும்ல சார். இப்போ வாக் ஆஃப் போர்ட் பில் வந்து வந்தது, அதுல அதிமுக என்ன பண்ணிச்சாங்க? வெளியிட பண்ணாங்க கூட்டணி உரியாகிறதுக்கு முன்னாடி. இல்ல சார், உங்களுக்கு அன்னைக்கே தெரியும் இங்க மீட் பண்ண போறாங்க, கூட்டணி ஆல்மோஸ்ட் 80% நடந்தது. பட் இந்த கூட்டணி போயிட்டு தானே இருக்கு சார். என்ன பிரச்சனைனா இந்த சில இடத்துல வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி தான் சார் ஆகணும். கூட்டணி காம்ப்ரமைஸ் பண்ணி தான் எதிர்த்து போட்டாங்க. ஓட்டு யாருக்காக பண்ணணும் சொல்லுங்க. எதிர்த்து தான் போட்டாங்க. அதான் சொல்றேன், எதிர்த்து தான் போட்டாங்க, வெளிநடப்பு செய்யல, எதிர்த்து தான் போட்டாங்க. சோ எந்தெந்த இடத்துல அதிமுக தன்னுடைய ஸ்டாண்ட் நிக்குதோ அந்த இடத்துல அதிமுக நிக்க போகுது.
சார் இவங்க தான் சார் சொன்னாங்க நீட் ரகசியம் தெரியும்னாங்களா சார், அந்த ரகசியம் என்ன சார் கேட்டு சொல்லுங்க. ஏங்க இந்தியா கூட்டணி வெற்றி பெறும், நாங்க நீட்டை ரத்து செய்வோம்னு சொன்னாங்க. என்ன ரகசியம் இருக்குதுல? இல்ல, என்ன ரகசியம் இருக்குதுல? ஜனநாயகத்துல மக்களை வெற்றி பெறுறதா ரகசியம்? என்ன ரகசியம் இருக்க முடியும்? உதயநிதி ஸ்டாலின் என்ன ரகசியம் இருக்க முடியும்? சார் அவர் சொன்னது சட்டமன்ற தேர்தல்ல 2021ல என்ன சொன்னீங்க? சரி, கேப்போம், நீட்டை விலக்கு எங்களுக்கு ரகசியம் தெரியும், நாங்க வந்து கைது போட நீட் ரத்து ஆயிடும் நீங்க. கேப்போம். திரு கார்த்திகேயன் இணைந்திருக்கிறார். திரு கார்த்திகேயன், இந்த கூட்டணி அரசு அப்படின்றது 2006 தான் அதற்கான ஒரு வாய்ப்பு இருந்ததாக ஒரு பார்வை இருக்கு. அப்பவே அமையல, இனி எல்லாம் அமையுமா? அதிமுக சொல்லுவது அதிமுக தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்கு அப்படின்ற பொருள் கொள்ளலாமா? நிச்சயமா, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. பாஜகவினுடைய பார்வையில் திரு அமித்ஷா, குறிப்பாக திரு ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் பார்வையில் 2026 அமையப்பெறக்கூடிய தமிழ்நாட்டில் அமையப்பெறக்கூடிய ஆட்சியில் பாஜக பங்கு பெற வேண்டும் அப்படின்றதுல அவர்கள் ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கிறார்கள். நீங்கள் இப்போ அவர் பேசிகிட்டு இருக்கும்போது எல்லாம் சொன்னாங்க இல்லையா, இந்த அவர் அப்படி சொல்லலை இப்படி சொல்லலை அப்படின்னு சொல்லி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காரணம் சொன்னாலும் கூட, நீங்கள் அந்த டெல்லி சந்திப்பு நடந்த உடனேயே அதற்கு அடுத்த நாள் அவர் ஒரு மீடியா கான்க்ளேவில் பேசும்போது சொன்ன செய்தி என்ன, 2026 என்டிஏ ஆட்சி அமையும் அப்படின்னு தான் சொன்னார். அதிமுக தலைமையில் அப்படின்றதோ இல்லை நாங்கள் அரசியல் பங்கு பெற மாட்டோம்லாம் சொல்லலை. என்டிஏ ஆட்சினா என்ன ஆட்சி? பீகாரில் இருக்கக்கூடியது போல தான், மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடியது தான் போல தான் ஆட்சியில் பங்குன்றதை ரொம்ப தெளிவாகத்தான் அவர் சொன்னார். அதையே தான் அவர் பேட்டியிலையும் வலியுறுத்தி இருந்தார், அங்கே மீடியா கான்க்ளேவ்லையும் பேசினார். தொடர்ந்து இங்கே சென்னை வந்த பொழுதும் அதைத்தான் வலியுறுத்துகிறார். நீங்கள் அது ஒரு பெரிய ஒரு ஷாக்காக இருக்கலாம், அந்த கூட ஹேட் அ ஷாக் வேல்யூ ஃபார் இவருக்கு, திரு எடப்பாடி பழனிசாமி மற்றும் அவர்களுடைய அதிமுகவினுடைய சகாக்களுக்கு எல்லாருக்குமே இருக்கலாம். ஆனால் பாஜக ரொம்ப தெளிவாக இருக்கிறார்கள். 26 தமிழ்நாட்டில் ஆட்சியில் உருவாக்கும் பொழுது நிச்சயமாக அந்த ஆட்சியில் பாஜக பங்கு பெற வேண்டும் என்பதில் அவர்கள் சமரசத்துக்கு இடமில்லை என்பது மிக தெளிவாகத்தான் இருக்கிறார்கள். அதை திட்டவட்டமாக அவங்க வெளிப்படுத்துறாங்க. நீங்க அதனால தான் திரு நயினார் அவர்கள் அமித்ஷா முடிவு செய்வார் என்பது, கூட்டணி அமித்ஷா தாங்க முடிவு பண்ணாரு. நீங்க தான் அரசியல் பேசல, நான் நதிகள் இணைப்பு சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்காக பேசுனீங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. 5வது நிமிடம் கூட்டணி தான் பேசப்பட்டது. அடுத்த நாள் என்டிஏ ஆட்சி 26 அமைப்போன்னு அவர் பிரகடனப்படுத்திட்டாரு. இங்கே நீங்கள் ஒரு யார் பெரிய பார்ட்னர், இங்க யார் பெரிய கட்சி, யாருடைய தலைமையில் நடக்கிறது அப்படின்ற கேள்வி எல்லாம் வைக்கிறீங்க இல்லையா? உங்களுக்கு இந்த கூட்டணி அறிவிக்க வேண்டிய உங்களுக்கு பதில் எல்லா அறிவிப்புகளையும் செய்துவிட்டு இசைவு தெரிவித்தார்கள் அமைதியாக இருந்து அப்படின்றத மட்டும்தான் நாங்கள் பார்க்க முடிந்தது. ஒரு உண்மையில் வெளிப்படையாக நான் ஒப்புக்கொள்கிறேன். நாம் இங்க இந்த கூட்டணியில் என்டிஏ வாட் எவர் யூ கால் இட், எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய கூட்டணியில் அதிமுக தான் பிரதான கட்சி. இந்த மாநிலத்தில் அதிகமாக ஆண்ட கட்சி அதிமுக. இன்றளவு தமிழ்நாட்டில் இபிஎஸ் தலைமை இல்லைன்றாரு, அது அதிமுக கொடுக்குற முக்கியத்துவம் இல்லையா? வேற வழி இல்லையே. நீங்க என்ன பின்ன நயினார் நாகேந்திரன் தலைமையில் கூட்டணியை சந்திக்க வேண்டும் அதிமுக கேள்வி வைக்க முடியுமா? இன்று இருக்கக்கூடிய 4 பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுக என்ற கட்சி இல்லாமல் 2021 ஜெயிச்சிருக்க முடியுமா? நயினார் நாகேந்திரனோ இல்ல வானதி சீனிவாசனோ மித்த 20 காந்தியோ சரஸ்வதி அம்மையார் சரஸ்வதி அவர்கள் அது அதிமுக என்ற கட்சியால தான் கிடைத்த வெற்றி தான். அது இல்லாமல் பெற முடியுமா? நீங்க பாஜக கூட்டணி அமைத்துட்டு அதுல நீங்க அதிமுக அதுல ஒரு ஜூனியர் பார்ட்னரா போகுன்றது கேட்டா ஜூனியர் பார்ட்னர் இல்ல சீனியர் பார்ட்னர் இல்லன்னு சொல்வதெல்லாம் பேச்சுக்கு சரியாக இருக்கலாம். யார் கூட்டணியை வழிநடத்த போகிறார், தலைமை ஏற்க போகிறான்றதுதான் முக்கியம். இப்ப இந்தியா கூட்டணின்னு சொல்லக்கூடிய ஆளும் திமுக கூட்டணி என்ன சொல்றாங்க? திமுக தலைமையிலான கூட்டணி தான், திமுக தான் கூட்டணிக்கு தலைமை வைக்கும், திமுக தான் ஆட்சியை அமைக்கும், நீங்கள் கூட்டணி கட்சிகளாக எங்களுக்கு ஆதரவாக இருப்பீர்கள், அவ்வளவுதான். அப்ப நீங்க அப்படிதானே நீங்க யார் டாமினன்ட் பார்ட்னர்? அதுல அது நிச்சயமா திமுக. அதே போலதான் நீங்க அதிமுக தான் மேஜர் பார்ட்னர், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் கூட்டணி அறிவிப்பானாலும் சரி இல்ல அது எவ்வாறான ஒரு அரசாக உருவாக்க போகிறது, அது கோலிஷனா இருக்குமா இல்லையா என்பதெல்லாம், இல்ல வெறும் அலையன்ஸ் தானா அப்படின்றதெல்லாம் எந்த ஒரு கலந்தாலோசனையும் இல்லாம இவர்களே வெளிப்படையாக பிரகடனப்படுத்திட்டு போயிட்டாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.